மத்திய கைலாஷ் மேம்பாலம் 60 கோடி பட்ஜெட். ஆனா பயணம் மரண பயம். இது முறைகேடா? இந்த பாலத்துல போனா வண்டி ஓட்டுறதுக்கே பயமா இருக்குன்னு வாகன ஓட்டிகள் கதறுறாங்க. 61 கோடி செலவு பண்ணி ஒரு தரமான பாலத்தை கூட கட்ட முடியாதா என்ற கேள்வி இப்போ பலமா எழுந்திருக்கு. இது பத்தி அதிகாரிகளிடம் கேட்டா பாலம் தார்மீக ரீதியா பாதுகாப்பானது, காலப்போக்கில கான்கிரீட் சரியாகிடும்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாங்க. வணக்கம் ஹெச்கேஎஸ் வாய்ஸ் நேர்களே. சென்னை ஐடி காரிடோர்னு சொல்லப்படுற OMR சாலைக்கு போறீங்களா? அப்போ மத்திய கைலாஷ் ஜங்ஷன்ல புதுசா திறக்கப்பட்ட எல் ஷேப் மேம்பாலத்தை கவனிச்சிருப்பீங்க. 60 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பிரம்மாண்டமா திறந்து வைக்கப்பட்ட இந்த பாலம் இப்போ மக்களிடையே பெரிய விவாதத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பாலத்துல போனா வண்டி ஓட்டுறதுக்கே பயமா இருக்குன்னு வாகன ஓட்டிகள் கதறுறாங்க. சர்தார் பட்டேல் சாலையில இருந்து OMR சாலைக்கு போற நெரிசலை குறைக்க 652 மீட்டர் நீளத்துல இந்த பாலம் கட்டப்பட்டது. ஆனா திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே பொதுமக்களால் பரவலாக பேசப்பட்டது. பாரத்துல போற வண்டிகள் எல்லாம் குதிரை சவாரி செய்யற மாதிரி குலுங்குது. 61 கோடி செலவு பண்ணி ஒரு தரமான பாலத்தை கூட கட்ட முடியாதா என்ற கேள்வி இப்போ பலமா எழுந்திருக்கு. ஏன் இந்த குலுக்கம்? நிபுணர்கள் சொல்றத பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சரியா பண்ணலையோன்ற சந்தேகம் வருது. வாகனங்கள் போகும்போது பாலம் அளவுக்கு அதிகமா அமுங்குனா பிற்காலத்துல பெரிய விரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. டெல்லி போன்ற இடங்கள்ல M90 ரக கான்கிரீட் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் M40லேயே நிக்கிறோம். தரம் குறைவா இருந்தா உறுதித்தன்மை எப்படி இருக்கும்? கான்கிரீட் போடும்போது சரியா சமப்படுத்தல, லெவலிங். வெறும் 10 மில்லிமீட்டர் வித்தியாசம் இருந்தா கூட வண்டி ஓட்டும்போது பெரிய அதிர்வு ஏற்படும். இப்போ பாலத்தை கட்டி முடிச்சாச்சு. இனி இத சரி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இது பத்தி அதிகாரிகளிடம் கேட்டா பாலம் தார்மீக ரீதியா பாதுகாப்பானது, காலப்போக்கில கான்கிரீட் சரியாகிடும்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாங்க. மக்கள் உயிரோட விளையாடுறதுக்கு இதுதான் நேரமா? தார் சாலையில இல்லாத அதிர்வு ஏன் கான்கிரீட்? மக்களே, இது நம்ம வரிப்பணம். 60 கோடி ரூபாயின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அது மக்களோட பாதுகாப்புக்காக இருக்கணும், வெறும் விளம்பரத்துக்காக இருக்கக்கூடாது. முறையாக திட்டமிடாமலும் தரமில்லாத கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியும் இதுபோல மேம்பாலங்கள் கட்டுவது ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் வழிவகுக்குதோன்ற சந்தேகம் வருது. இன்னைக்கு குலுங்குதுன்னு சொல்றோம், நாளைக்கு இதுவே ஒரு விபத்துக்கு காரணமா அமைஞ்சா யார் பொறுப்பு? அதிகாரிகள் ஆய்வு செய்றோம்னு சொல்லிட்டு காலத்தை கடத்தாம உடனடியா அந்த பாலத்தோட நிலைமைய சரி செய்யணும். ஒப்பந்ததாரர்கள் மீது தப்பு இருந்தா பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அந்த பாலத்துல பயணம் செஞ்சிருக்கீங்களா? உங்க அனுபவம் எப்படி இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த தகவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போய் சேரும். விழிப்புணர்வோடு இருப்போம், உரிமையை கேட்போம். நன்றி.